வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். ஓப் ஆல் ஆர் வெல். இன்றைக்கி பார்க்க போது ஒரு ஸ்வீட் ரெசிபி, ரைஸ் கீர் இல்லை பாயாசம்னு சொல்லலாம். வீட்டில் இருக்க ரைஸை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். அதனால் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் டேஸ்டியாக க்ரீமியாக நல்லாவே இருக்கும். ஃப்ரைடேஸில் ஏதாவது ஸ்வீட் பண்ணணும் இல்லையா, அப்படி செஞ்சது தான். இது பார்த்திங்கன்னா ரம்ஜான் டைமில் அவங்க செய்வாங்க ஷாகி ஃபிர்னின்னு சொல்லுவாங்க. அது ரைஸில் செய்கிறது தான், அதுவும் பாஸ்மதி ரைஸில். அதே அளவுக்கு தான் இருக்கும் இதுவும். இன்னும் நான் பாஸ்மதி ரைஸ் சேர்க்கலை. எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து வாஷ் பண்ணி ஒரு 1/2 hour ஊறட்டும். அரிசி பார்த்திங்கன்னா நான் 1/4 கப்பு தான் எடுத்துருக்கிறேன். 1/4 கப்பை எடுத்து அதை வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ ஊறிடுச்சு, ஒரு 1/2 hour ஆகிருக்கும். நான் இதை வந்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு மிக்சரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கிறேன். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொரகொரப்பாக இருந்தால் தான் அது நல்லா வெந்து வரும்போது அந்த கீர் வந்து நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கொஞ்சம் மெல்ட் ஆனோடனே இது கூட கொஞ்சமாக சின்னமன் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்படியே நீங்கள் ஒரு பட்டை இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து பவுடர் இருந்ததுனால பவுடரை ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட 1 லிட்டர் பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், இன்னொரு 1/2 லிட்டர் ஆட் பண்ணுறேன். மொத்தம் 1 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப்பு அரிசிக்கு 1 லிட்டர் பால் கரெக்டாக இருக்கும். அது நல்லா வெந்து க்ரீமியாக வரத்துக்கு அந்த பால் வந்து கரெக்டாக இருக்கும். 1 லிட்டர் பால் நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும். கொதி வரும்போது அந்த அரைச்சி வச்ச அந்த அரிசியை வந்து அதோட சேர்த்துடலாம். இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்பப்போ கலந்து விட்டுட்டுருக்கணும், ஏன்னா அடி பிடிக்கும். அந்த அரிசி வந்து கெட்டியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். அப்பப்போ ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அரிசி வெந்து வரணும் இல்லையா, அதுக்கு. கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நான் இதை வந்து சுகர் ஆட் பண்ணல, மில்க் மேட் தான் ஆட் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் அரிசி வெந்து வரும். ஆனாலும் அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். அரிசி வந்து கெட்டியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அது ஒரு மாதிரி உருண்டையாக வந்துச்சுங்கன்னா அது சும்மா அப்படி ப்ரெஸ் பண்ணி அதை கலந்து விட்டுட்ருக்கணும். இதில் வந்து நான் சுகர் ஆட் பண்ணல, இந்த மில்க் மேடு தான். இந்த ஃபுல்லாக நான் யூஸ் பண்ண போகிறேன். மில்க் மேடு 200 grams அந்த மில்க் மேடு, அதை ஃபுல்லாக நான் அதில் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து சில பேர் வந்து சுகர்லெஸ் கோவா ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள சர்க்கரை சேர்த்துக்குவாங்க. நான் அது மாதிரி சேர்க்காமல் மில்க் மேட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டும் ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். மில்க் மேட்லேயே சுகர் இருக்கிறதுனால சுகர் தனியாக தேவையில்லை. இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக்கலாம் அந்த ஃப்ளேவருக்கு. ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இதை பார்த்திங்கன்னா உடனேயும் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம், சூடாக இருக்கும். கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறம், இல்லைன்னா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிக்கலாம். சம்மருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ஸ்வீட் பண்ண மாதிரியும் இருக்கும், சுவாமிக்கு வச்சு நம்ம சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும்.
கடைசியாக இது மேலே பாதாமை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை நான் மேலே தூவிக்கிறேன். ப்ளஸ் சர்வ் பண்ணும்போதும் அவங்கவுங்களுக்கு அந்த கப்பில் கொஞ்சம் லைட்டாக மேலே சர்வ் பண்ணி பாதாமை வந்து தூவி கொடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க என்னோடய வீடியோவை. ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். இப்போ ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், சர்வ் பண்ணிக்கிறேன். ஷாகி ஃபிர்னி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் என்னோடய அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye, see you. Have a good time.